மாமே புதுசா வண்டி எடுத்துருக்கேன். மாமே எனக்கு ஒரு ரவுண்டு. 28 நாளைக்கு நீ அந்த நம்பரை யூஸ் பண்றியோ இல்லையோ 100 ரூபாய் தாலி இறங்கணும். எத்தனை 28 நாளா? வருஷத்துக்கு எத்தனை வாங்கி? மை டியர் அங்கிள், ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். பச்சை கலர் தானே பிடிக்கும், இதானே இயற்கை. அப்படி இருக்கும்போது இந்த அப்பாவி ஜீவன்களுக்கு மட்டும் எதுக்கு டெத்தை கொடுக்குறீங்க? அவங்க இறந்த உடலை ஏன் சிவப்பு உணவா சாப்பிடுறீங்க? நீங்க உங்க நெஞ்ச தொட்டு யோசிச்சு பாருங்க. பசுமையான வாழ்க்கையை வாழுங்க. எல்லா உயிர்களும் உங்களை மனதார வாழ்த்தும். ஏப்பா அவனால முடியுமா? சபரிமலைக்கு மாலை போட்டாதானே முடியும், மற்ற நேரத்துல. சரி, நீ ஒரு மான் பாத்தீங்கன்னா அமைதியா அது வாக்குல புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, துள்ளி குதிச்சுட்டு. அதே சமயம் அமைதியான பிளேஸாவும் இருக்கு. புல் மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது சடனா ஒரு புலி ஒரு பாய்ச்சலை கொடுத்து அதை ஒரு அடி வச்சு கழுத்தாம்பட்டியிலே கவிருது. அதனால பாத்தீங்கன்னா அதோட உயிர் அங்கேயே போயிருது. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா புலிகள் இறைக்காக மான கொன்னு அதோட இறைச்சியை அது எடுத்துக்குது. ஸோ இதனால அந்த ப்ரெடேட்டரா இருக்கக்கூடியதுதான் புலி. அதுதான் அந்த மானுக்கு வில்லனா இருக்குது. நம்ம கண்ணோட்டத்தில் அப்படி எடுத்துக்கலாம். இதே அந்த மேய்ஞ்சிட்டு இருக்க புட்களோட கண்ணோட்டத்துல இருந்து இதை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டீமன், ஒரு அரக்கனான ஒரு மானுங்கிற ஒரு உயிரினம் தன்னை சாப்பிடுது. அதை தடுத்து நம்மளை காப்பாத்துனதுதான் இந்த புலிங்கிற கடவுள் அப்படிங்கறதான் அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல வருது. ஸோ இந்த கதை எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் பாத்தீங்கன்னா ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈஸியா டினோட் பண்ணுது. அதனால பாத்தீங்கன்னா மனிதர்களும் இந்த லைஃப் செயின்குள்ள வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் விலங்குகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம சார்ந்துதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில். ஸோ ஃபியூச்சரில் வேணால் இவர் சொன்ன மாதிரி எல்லாருமே தாவர உண்ணியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் மாறுவீங்க?